மதுரைக்கு மேல் வரமா பாண்டி மேல் வரமா மேல் வரமா அங்கே மாநகரி இங்கே மாநகரி. எங்களுக்கு இது குலதெய்வம் மாட்டேங்க. எங்களுக்கு வேண்டது நடந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அந்த பேர் தான். என்ன நினச்சி போகிறோமோ அது உடனே நிறைவேற்றி கொடுப்பார். ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நம்பினா கைவிட மாட்டார். மதுரையில் எங்கள் கூட்டம்ன்றது வந்து வடாரம் கூட்டம். தலைமுறையாக பேருன்றது 3வது பேர் வந்து பாண்டியன் தான். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தேரோடும் எங்க சீரான மதுரையில் அப்படின்னு சொல்லி பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை சீமையில் இருக்கும். மாமதுரை சீமையில் மாமதுரைன்னு சொன்னாலே நமக்கு மீனாட்சி அம்மன் எப்படி ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அதே மாதிரி மதுரையை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய காவல் தெய்வமான பாண்டி முனீஸ்வரர் ஆலயத்தில் தான் இன்னைக்கு இருக்கோம். இந்த பாண்டி முனி ஐயா என்ன மாதிரியான அருள் மலையை இங்கே மக்களுக்கு பொழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி பாண்டி முனீஸ்வரர் ஐயாவுடைய அந்த வரலாறே தனித்தன்மை வாய்ந்தது, கேட்டவுடன் சிலிர்க்க வைக்கக்கூடியது. பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு மன்னனை வந்து நம்ம எல்லாருமே மறக்கவே முடியாது. கண்ணகி கோவலன் மதுரைக்கு வந்த நேரத்தில் ஆட்சி புரிந்த பாண்டிய நெடுஞ்செழியனிடம் தன்னுடைய கணவர் கோவலன் கொல்லப்பட்டதற்காக கண்ணகி போய் நீதி கேட்டு முறையிடும் போது தான் செய்தது வந்து அநீதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னன் அடுத்த கணமே வந்து தன்னுடைய உயிரை நீத்துறார். அப்படி உயிர் நீத்த மன்னன் நேரடியாக கைலாயம் போய் சிவபெருமான் வந்து நீ பாவம் செஞ்சாலும் அந்த நேரத்தில் நீ வந்து வருந்தி நீ வந்து மன்னிப்பு கேட்டதுனால உனக்காக மறுபடியும் பூலோகத்துக்கு அனுப்புகிறேன், நீ பூலோகத்துக்கு போய் ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப கீழே அந்த பூலோகத்துக்கு வந்த அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் வந்து இனிமே நாம் வந்து ஒரு வாழ்வு வாழ்ந்தாக்க அது ஒரு பயனுள்ள வாழ்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாதாளத்தில் வந்து அதாவது மண்ணுக்கு கீழே வந்து தவ நிலையில் அவர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய தவம் முடிந்தப்போ தான் இந்த கோவிலுடைய அறங்காவலர்கள் குடும்பத்தில் இருந்த முதல் தலைமுறை வள்ளியம்மை அவங்களுடைய கணவரோட இந்த வழியாக அவங்க வர்றப்ப அந்த வள்ளியம்மை அவர்களுடைய கனவுல இந்த பாண்டி முனி ஐயா வந்து தோண்டி நான் வந்து மண்ணுக்கு கீழே வந்து தவ நிலையில் இருக்கேன், என்னை எடுத்து வழிபட்டா உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கிறேன், இந்த ஊர் மக்களை வந்து செழிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அப்படி இந்த வள்ளியம்மை அவங்களோட கணவரோடு சேர்ந்து இந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த சுயம்பாக கிடைத்த இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயாவை தான் இன்னைக்கு நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். பாண்டி முனி ஐயா சாதாரண ஒரு சாகசங்களெல்லாம் நிகழ்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்கள் வந்து சிலிர்ப்போட பேசுகிறத நம்ம கேட்குறோம். இங்கே பாண்டி முனி ஐயாவுக்கு ரொம்ப விசேஷமான வேண்டுதல்கள்லாம் நிறைய இருக்குது. மதுரைக்கு வந்தாலே திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலான்னா ஞாயிற்றுக்கிழமையானால் கிளம்பி வந்துருங்கயா பாண்டி கோயிலுக்கு அப்படின்னு மதுரை மக்கள் வந்து பாசத்தோடு சொல்கிற அளவுக்கு இங்கே அசைவ அன்னதான படையலுக்கு பெயர் போன ஒரு கோயிலாக இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் இருக்குது. பாண்டி முனி ஐயா இப்படித்தான் இங்கே தெய்வமாக இருக்கார். பாண்டி முனி ஐயாவுக்கு அப்புறம் ஆண்டிச்சாமி, அதுக்கு பிறகு சமயக்கருப்பு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி வந்து நொண்டி முனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழிபடுறாங்க. வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்து வேட்டைக்கு போகிறப்ப அவர் வந்து மிருகங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு குறிக்கேட்டப்ப போயிட்டாரு, குறிக்கேட்டு போகிறாரு. அப்புறம் எந்த ஒரு மிருகம் கிடைக்காத ஒரு கோவத்தில் வந்து இந்த சிலையை வந்து சேதப்படுத்திடுறாரு. அப்படி சேதப்பட்ட தெய்வமாகவே இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த கருப்பசாமி. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடு கிடா பலியிடுதல் அந்த அசைவ படையல் எல்லாமே இந்த தெய்வம் அதாவது கருப்பசாமிக்கு தான் வந்து படைக்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் சுத்த சைவ கடவுளாக இருக்கார். அவருக்கான படையல் பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமான பன்னீர், மாலைகள், தேங்காய் பழம் அப்படின்னு சொல்லிட்டும் பொங்கல் வழிபாடு வந்து இங்கே ரொம்ப பிரசித்தியான ஒரு வழிபாடாக இருக்குது. அப்படி நம்ம இந்த வெள்ளையர் வந்து இப்படி சேதப்படுத்திட்டு போன இந்த எல்லைக்கு தாண்டதுக்கு முன்னாடி அவர் சிலையாயிட்டார். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெய்சிலிருத்து பேசுகிறாங்க இந்த பக்தர்கள். வாங்க பார்க்கலாம் பாண்டி முனீஸ்வரர் இந்த மதுரை மண்ணில் என்ன மாதிரியான ஒரு அதிசயத்தெல்லாம் நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உயிரோட்டமாக மதுரை மக்கள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
நாங்கள் ரொம்ப வருஷமாக 10-20 வருஷமாக வர்றோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. எது நினச்சி வேண்டிட்டு போகிறோமோ நடக்கும். நம்ம கும்பிட்டு எதை நினச்சிட்டு போகிறோமோ அது நடக்கும். நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோங்க. எங்களுக்கு இது குலதெய்வம் மாட்டேங்க. எங்களுக்கு வேண்டது நடந்ததுனால எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அந்த பேர் தான். பசங்க 2 பேர்த்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் கொழுந்தியாவுக்கு, எங்கள் கொழுந்தனாருக்கு, அப்புறம் எங்கள் பெரிய மாமனார். எங்கள் குலதெய்வம் மாட்டேங்க. பாண்டியர்களோட வம்சங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் கேட்டதை கொடுத்துச்சுங்க. எதை வேண்டுனாலும் நடக்கும். நாங்கள் எதை வேண்டிட்டு கும்பிட்டு போகிறோமோ அது நடக்கும். பொங்கல் வைக்கலாங்க. நம்ம நினச்சது வேண்டிட்டு போனோம்னா கிடா வெட்டுறன்னு கும்பிட்டு போய்க்கலாம். நம்மளால் முடிஞ்சால் செய்யலாங்க. இதை தான் செய்யணும் நல்லா சொல்கிறதில்ல. நம்மளுக்கு எது முடியுதோ நம்ம சக்திக்கு நம்ம வேண்டிட்டு போய் நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம சக்திக்கு எது முடியுதோ கிடா வெட்டுறன்னு வேண்டலாம். வெறும் சரி நம்மளால் முடியாது அப்படின்னா பொங்கல் வச்சு மாலை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு போகலாம். நமக்கு கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா கிடா வெட்டுறன்னு கும்பிட்டு போகலாம். வேறு எங்கள் குழந்தைங்களுக்கே நீங்கள் தான் வந்து நாங்கள் காது ஊற்றுவோம். பொள்ளாச்சியிலேருந்து இங்கே தான் வந்து காது ஊற்றி விசேஷமெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். அங்கேருந்து இங்கே தான் வருவோங்க. நாங்கள் வண்டி வாங்கணும்னு கும்பிட்டோம், வண்டி வாங்கிட்டோம். எல்லாமே எங்களுக்கு கேட்டது கொடுக்குறாரு. கோயிலுக்கு நம்ம நாள் வரலிங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. எப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்போது மறந்துடுறாங்கல்ல. சாமி மறந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே மறந்துடுறதா. அப்போ கொஞ்சம் நமக்கு கஷ்டமானா சரி நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இங்கே வந்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாங்களே வந்துட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ தம்பிக்கு வந்து முடி எடுத்துட்டு இவருக்கு பிறந்த முடி இங்கே தான் வந்து எடுத்தோம். அவனுக்கு இங்கே தான் வந்து எடுத்து சாமி கும்பிட்டு போகிறோங்க. அதனால் நம்ம கேட்டதை கொடுப்பாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஆசையாக இருக்காது கோயிலுக்கு வரக்கூட. எப்படியோ இந்த பாண்டி உன் கோயிலுக்கு வரோம், எனக்கு நீ வந்து வழிச்செலவு காசு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எப்படியோ ஒரு வழியில் ஒரு கவரில் எங்கேயோ போகிற இடத்துல இருக்கும். ஆமாம், அப்போ இவர் கொடுத்துட்டாருன்னு எடுத்துகிட்டு கோயிலுக்கு வரலாம். ஆனால் அதிலெல்லாம் சக்தி வாய்ந்த வருது. வேறு மாதிரி தான், உருவம் மாற மாட்டார் அவர். யாரோ மாதிரி வந்து தோட்டத்துக்கு போகலாம், உனக்கு புதையல் தரேன், உனக்கு அது காசு பணம் தரேன் அப்படின்லாம் கூப்பிட்டு வரோம். அதெல்லாம் காசெல்லாம் நிறையா கொட்டி காய வச்சுருப்பார். எங்கள் மாமியார் காலத்துலேருந்து இங்கே தான். மாமியார் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்களாம். அப்போ பாண்டிமணி கோயிலுக்கு போங்க, குழந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்த பிற்பாடு அவங்களுக்கு குழந்த பிறந்தது. அப்போ அதே மாதிரி அந்த அம்மா பேரம்பேத்திகளுக்கும் இதே பேர் வச்சாச்சு, மாய்களுக்கும் பேர் வச்சாச்சு. 5 வருஷம் குழந்தை இல்லாமல் ஐயாட்ட வந்த பிறகு பெண் குழந்தை தான் கொடுப்பேன்ட்டார். பெண் குழந்தை கொடுத்தாரு. 40 வருஷம் ஆச்சு. ஐயா வந்ததுனால எந்த குறையுமே இல்லை. மழை போல் வந்தாலும் பனி போல் தீர்த்து கொடுப்பார். அவர் அவ்வளோ சக்தியாக இருந்தவர். மாதம் ஒரு கிழமை ஐயா வந்து பார்த்துட்டு தான் போவோம். நாங்கள் தேனி ஆண்டிப்பட்டி. அவர் அவ்வளோ சக்தியாக இருந்தவர். எனக்கு குலதெய்வமே அவர் தான். வழிபாடெலாம் நல்லா இருக்கும். என்ன நினச்சி போகிறோமோ அது உடனே நிறைவேற்றி கொடுப்பார். ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்பினா கைவிட மாட்டார். 40 வருஷமா 5 வருஷம் குழந்தை இல்லை. 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அது பெண் குழந்தைதான் தருவேன்னு சொன்னார். 5 வருஷம் கழித்து இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. அது 40 வருஷமாக நான் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வர்றேன். எதுனாலும் அந்த ஐயாவுக்கு வேண்டுதல் போட்டுட்டு மற்ற தெய்வத்துகளுக்கு போடுவேன். என் குலதெய்வத்துக்குவே இதுதே 2வது என் குலதெய்வம். எங்கள் பாட்டி ஒன்று இருக்கும். இந்த பாட்டி கொடுத்த வாக்கு, இந்த பாட்டி கொடுத்த வாக்கு கரெக்டாக சொன்னது கரெக்டாக பழிக்கும். இன்னது நடக்கும் அப்படின்னா அது கரெக்டாக நடக்கும். இதே போய் ஜாதகத்தை கூட பார்த்துக்க, கரெக்டாக உனக்கு இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அதை போய் பார்த்துட்டு வந்தோம்னா இது சொன்ன மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டியினுடைய வாக்கு தான் எங்களுக்கு இந்த ஐயானுடைய புண்ணியதான். நானும் அம்மா பிறந்தே 35 வருஷமாக 35 வயசு ஆகுது. அப்போ இருந்த அம்மா கூட வருவேன். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வர்றதில்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு திருப்தியாக இருக்கும். ஃபீலிங் வந்து திருப்தியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நான் வேண்டதில்ல, அம்மா எனக்காகவே வேண்டிக்கிடுவாங்க. அது நடந்திருக்கு. எனக்காக அம்மா வேண்டுவாங்க, அது நடந்திருக்கு. இது வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. நான் அதை தான் எல்லாமே அம்மாவே பார்த்துக்கிடுவாங்க எனக்கு சேர்த்து. ஆமாம், இப்போ கொஞ்சம் இது இருக்குது, யூரின் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக வந்தோம். இப்போ தான் ஒரு 10 நாள் ஆச்சு. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகையில் அம்மா இங்கே வந்துட்டு தான் போகணுன்ட்டாங்க. நடக்க முடியாதோட வந்துட்டாங்க. அவனுடைய சக்தி தான். அவரை பார்த்துட்டு போனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நடக்க முடியலேன்றதே வந்தேன். நான் என்னை கொண்டு போய் சாமிகிட்ட காமிச்சிட்டு. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது நம்ம உணர்ந்தால் தான் புரியும். பட் நிறைய வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது இங்கே வந்துடுவோம். இங்கே வந்து பார்த்துட்டு போனால் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நடந்திருக்கு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை.
பட்டு வேண்டது எல்லாமே நடக்குது. உணர்வு பூர்வமாக அது ஃபீல் பண்ணாதான் புரியும். நம்ம எல்லாத்துட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? வழிபாடு அப்படின்றது கிடையாது. இங்கே இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம சாதாரண ஒரு சும்மா நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை பண்ணாலே போதும். மனசார வேண்டுனாலே அது நல்லா கிடைக்கிது கண்டிப்பாக. இங்கே அதாவது முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா கெடா வெட்டுவாங்க, அது ரொம்ப முக்கியமானது. மற்றபடி குழந்தை இருந்தாலும் தொட்டி கட்டுவாங்க உடனே இதாகும் சார். நாங்களுமே எங்கள் பசங்களுக்கு எல்லாமே இங்கே தான் மொட்டை போட்டிருக்கோம், காது குத்தியிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே இங்கே வருவோம். பையன் பேரும் அதுதான் வச்சுருக்கோம். ஸோ இவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அது சொல்கிறதுன்றதை விட நம்ம பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அது ஃபீல் பண்ணியிருக்கேன். நானே பார்த்த மாதிரி இருந்திருக்கு. அது கனவும் கிடையாது. நம்ம தூக்கத்தில் கண்டாதான் அது கனவு. முழிச்சிருக்கும் போதே ஒரு உருவம் போச்சுன்னா அது எப்படி கனவாகும்? பார்த்த மாதிரி இருக்க, கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. நம்ம வெளியில் எழுந்துச்சு போய் பார்த்தா யாருமே அங்கே இல்லை கண்டிப்பாக வருவாய். எங்களுக்கு சில கிழமைகள் இருக்குது சார். வெள்ளி செவ்வாய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நடமானது வரும். அதேமாரி சுருட்டு வாசம் பயங்கரமாக வரும். அவர் சுருட்டுனா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபீல் பார்த்தது கிடையாது, ஆனால் ஃபீல் பண்ணிடுவோம். ஃபீல் பண்ணுறது நடந்திருக்கு. கண்டிப்பாக வரும். வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ கூட எங்களோட வெட்டிங் டே, ஸோ அதனால் நாங்கள் வரமே இப்போ தான் வந்துட்டு போனோம். 2 days தான் ஆச்சு. எல்லாமே நடத்தி கொடுத்துருக்காரு. இதுதான் அப்படின்னு பர்டிகுலராக சொல்லணும்னா என்னோட பையன். ஸோ கன்சீவ் ஆனவுடனே பாண்டி அப்படின்னு சொல்லி கன்சீவ் ஆனி ஒரு 1 monthல எங்களுக்கு தெரிஞ்சுது நான் கன்சீவ் ஆனேன்னு சொல்லி பேர் வச்சாச்சு. பிறந்ததும் பையன்தான். ஸோ பேர் அப்படியே வச்சுட்டோம் பாண்டி, சின்ன பாண்டி. ஐயாவை நம்பி வந்தோம்னா எல்லாமே கிடைக்கும். எல்லாமே சொல்றதுக்கு எல்லாமே அனைத்தும் கிடச்சிடும். அதாவது இந்த பாண்டி முனீஸ்வரர் வந்து என்ன நம்ம கோரிக்கை வச்சாலும் அதை ஐயா நிறைவேற்றி கொடுக்குறாங்கங்கிறத நான் கேள்விப்பட்டு கும்பகோணத்துலேருந்து ஐயாவை வந்து பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ஐயா வந்து அப்படியே தத்துருவமாக அவ்வளோ ஒரு இதாக வந்து பார்க்குறதுக்கு பிரமிக்கிற வகையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது மெய் சிலுத்து நம்ம வந்து நமக்கு அந்த சூழ்நிலை உருவாகுது. ஐயா கண்டிப்பாக வச்ச கோரிக்கையை நிறைவேற்றுறங்கிறது இங்கே வந்ததும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழு மனதோடு இங்கே வந்திருக்கு. நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து வரோம். பாண்டி முனீஸ்வர் வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வம். ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் இந்த சாமி கொண்டு ரொம்ப பவர்ஃபுல் சாமி. உங்கள் சாமியை என்ன கேட்டால் எல்லாம் தருவாங்க. நாங்கள் என்ன நினச்சா மனசில் எல்லாம் ஆகும். எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. இதில் வந்து நாங்கள் சிலை வச்சுருக்கோம், அதே மாதிரி பண்ணுறோம். எல்லாம் கடலை வெட்டி திருவிழா மாதிரி பண்ணுறோம் பெருசாக. நாங்கள் வந்து வருஷம் வரோம். வருஷம் அவங்களே கூப்பிடுறாரு எங்களை. நாங்கள் அன்பிளான் பண்ணாமல் இங்கே வரோம். பிளான் எல்லாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு வந்து பிளான் எல்லாம் பண்ண மாட்டோம், அன்பிளானாக வரோம். சாமியே கூப்பிட்றாரு எங்களை அந்த மாதிரி. அப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் தான் நல்லா தான் ஓடுது. ஃபேமிலி எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த சாமி நினச்சா எல்லாம் தான் நல்லா தான் ஓடும். மதுரைக்கு மேல் வரமா பாண்டி மேல் வரமா அங்கே மாநகரி இங்கே மாநகரி மேலே மடை பாண்டி மேலே மடை என் பால் பாண்டி தங்க பாண்டி செல்ல பாண்டி முத்து பாண்டி அவர் மதுரைக்கு மேல் வரமா பாண்டி மேல் வரமா இந்த மாநகரி மேலே மடை பாண்டி மேலே மடை இந்த மேலே மடை பக்கத்தில் பாண்டி பக்கத்தில் என் பால் பாண்டி முத்து பாண்டி செல்ல பாண்டி என் தங்க பாண்டி அங்கே மேலாடி வாராருல்ல வாண்டி வாராருல்ல இன்னைக்கு வெள்ளி புடியருவா கருப்பனுக்கு வெள்ளி புடியருவா கருப்பா நீ விளையாடும் வீச்சருவா கருப்பா வீச்சருவா அழகு புடியருவா இன்னைக்கு கருப்பனுக்கு ஆசாரி செய்தருவா கருப்பா செய்தருவா. அவர் எங்கே பிறந்தாரு வளர்ந்தாரு இங்கே வந்தார், ஊரவே அழிக்க இது பண்ணாராம். பாண்டியையாவை அடக்க முடியாமல் அவரை பிடிச்சி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? பாண்டி அழிச்சு புடுவார். பாண்டியை நினைச்சவங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. அவரை நினைச்சவங்களுக்கு பாண்டி அள்ளி கொடுப்பாரு. பாண்டியையா
பால்பாண்டி, செல்லப்பாண்டி, முத்துப்பாண்டி, என் தங்கப்பாண்டி. இந்த பாண்டியே நினைச்சவங்களுக்கு நல்லபடியாக இது பண்ணுவாப்புல, வரம் கொடுப்பாரு. நினைக்கலையா அவங்க இதாக ஆக்கிடுவார். இங்கே என்ன நேர்த்தி கடன்டா, பாண்டியையாவை நம்ம நினச்சி நின்னது எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டேன்டா. பாண்டி உனக்கு நான் கெடாயை வெட்டுறேன், உனக்கு பொங்கலை வைக்கிறேன், உனக்கு மொட்டையை போடுறேன் அப்படின்னு நம்ம நேர்றோம். அதை நேர்ந்ததை நம்ம செலுத்தலைண்டா பாண்டி நம்மளை அங்கே இது பண்ணிடுவார். அவர் விளையாட்டை காமிச்சிருவார். அந்த இதுலேயே அவர் செய்கிறதுலேயே இங்கே வந்துடுவாங்க. பாண்டிக்கு முடி கொடுக்கணுமா, முடியை கொடுக்கணும், பொங்கலை வைக்கணும், கெடா வெட்டணும். வெட்டலைண்டா பாண்டியையோ நைட்டே அம்மாட்ட ஏன் எனக்கு இது செய்யலை அப்படின்னு கேட்பார். கனவுல பாண்டியையா அவர் யார் மேலே இதாக இருக்கோ பிடிச்சிருவார். அவர் பாண்டி அவருக்கு மேலே யாருக்கு மேலே இறங்கணுமோ அவருக்கு மேலே பிடிச்சி அப்படியே அவர் அவங்க வீட்டிலே வெள்ளி செவ்வாய்க்கு இருந்துருவாராம். பாண்டியையா பெண்களாக இருந்தாலுமே கணவன் மாதிரியே இருக்கிறது இருந்துருவாப்புல. அப்போ அவர் அந்த இதுக்கு தக்கன இவங்க வெள்ளி செவ்வாய்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சும்மா மிந்தியை விரிச்சுதான் படுக்கணும். பாய் இதுகளை விரிக்கக்கூடாது. மிந்தியில் விரித்து படுத்தாலுமே அவர் கணவன் போலேயே இருப்பாராம். வீட்டில் விளையாண்டு தான் அவர் போவாராம். அதுக்கு மேல்பட்டு இவங்க எந்த செஞ்சாக அவ்வளோதான். அவங்க குடும்பத்தில் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் இதுதான். நம்பாதவர்களுக்கு பாண்டியையா அவர் விளையாட்டாக காமிச்சிருவார். பாண்டியையா அதைத்தான் சொல்கிறேன், யார் மேலே இறங்குறாரோ அவர் இறங்குனது தான். யார் மேலே இறங்கி அவர் போகணுன்னாலுமே அவர் விளையாடுறது, அவர் விளையாட்டை காமிச்சிருவார்ல. கேட்குறத கொடுப்பாரு, வரம் கொடுப்பாரு பாண்டியையா. இன்னைக்கு நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா, ஐயா எனக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை எனக்கு வேணும், இந்த மாதிரி குழந்தை கொடுத்தேன்னு அந்த மாதிரி நான் என் பிள்ளைக்கு இந்த மொட்டை எடுத்து நானும் மொட்டை எடுத்து உனக்கு ரெட்டைக்கடாய் வெட்டுறோம், உனக்கு பொங்கலை வைக்கிறோம் அப்படின்னு வர்றது தான். செய்வாப்புல. ஐயாவை நினச்சதை நிறைவேற்றுவார் பாண்டி. பாண்டி நினச்சதை நிறைவேற்றுறவர் இவர் பாண்டி தான். அவருக்கு படைக்கிறது பன்னீர், சுருட்டு அவருக்கு தேவை, பிராந்தி, இதுக தான் அவருக்கு முதல்ல மெயினாக. அதுதான் கோட்ரு வாங்கி வச்சிடணும், பாண்டியையாவுக்கு சுருட்டு வாங்கி வச்சிடணும். மெயினே அதுதான். 2 தான் அவருக்கு முதல்ல மெயினை வைக்கிறது. அப்புறம்தான் மற்றது தேங்காய் பழம் மாலைகளாம் அப்புறம்தான் அங்கே கொண்டு போய் வைக்கணும். இதெல்லாம் அவருக்கு கொண்டு போய் படைக்கணும். தேங்காய் பழம் மாலை, பன்னீர், சவ்வாரி, சந்தனம், குங்குமம், வெத்தலை பாக்கு, அதோட கோட்ரு இது சுருட்டு எல்லாமே வச்சு கொண்டு போய் பாண்டியையாவுக்கு படைக்கணும். அதெல்லாம் வாங்கி அங்கேயே மேலமடையிலே வச்சுருவாங்க. அதுக்குத்தான் மதுரைக்கு மேல் கிழக்க மாநகரி மேலமடை பக்கத்தில் பாண்டி மேலாடி வர்றாருலன்றது. ஆரம்ப காலத்தில் வெறும் சின்ன பூடமாக இருந்த காலத்தில் வெறும் பொட்டலாக இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா என்னை 1 வயசில் தூக்கிட்டு வந்துச்சு. எனக்கு இன்றைக்கி 65 வயசு ஆச்சு. 3 தலைமுறை அங்கே இந்த சக்திவேல் சாமியை நாங்கள் எங்கள் குடும்பத்து சாமியை தான். நொண்டி கருப்புசாமி கோயில் எங்கள் குடும்பத்து குலதெய்வ சாமி. நாங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தம்னா வந்துட்டோம்னா சரியாக போகணும். கண்டிப்பாக எல்லாருமே நீ உங்களையும் சேர்த்துட்டு எல்லாருமே ஆத்மாபூர்வமாக வந்தீங்கன்னா அந்த ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, அருள் உண்டு, செல்வாக்கு, செழிப்பு, வளம் எல்லாமே சிறப்பாக அமையுங்க. சோதனைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். நேர்த்திக்கடன் இங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சட்டி எடுக்கிறாங்க, மற்றபடி மொட்டை போடுறாங்க. கோயிலில் எங்கே வேணாலும் ஆடு வெட்டி அது நேர்த்திக்கடன். ஆடு வெட்டி எல்லாத்துக்கும் படையல் கொடுக்குற படையல் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் பண்ணுறாங்க. அதோட ஊரோட சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய தொழிலதிபர்களும் அங்கே வேலை செய்கிறாங்க. 50 பேருக்கு 100 பேருக்கு வேலை இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வருஷம் அது ஒரு நேர்த்திக்கடனை வச்சுருக்குறாங்க. 10-40 ஆடு வெட்டி செஞ்சு அவங்களுக்கு பூரா சமையல் பண்ணி வர்றவங்க போகிறவங்களாம் கொடுக்குறது ஒரு நேர்த்திக்கடன். அது மாதிரி சிறப்பாக பண்ணுறாங்க. அது எங்கே வேணாலும் நீ உட்காந்து சாப்பிடல, ஏன் உட்காந்து சாப்பிட்ற, யார் என்னெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சிறப்பாக இருக்கும். நல்லாவும் சமைப்பு ருசியாகவும் நல்லா அமைஞ்சு போகும். ஐயாவோட அருள் அது அமைஞ்சு போகும் சிறப்பாக. இப்படி தெய்வம் இருக்குங்கிற வெளியூர்காரங்களுக்குன்னா எல்லாத்துக்குமே அருள் தானாக வருங்க. பாண்டிய ஐயாவை நினச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மாதிரி சொல்லி அருள் கண்டிப்பாக அந்த அருளாலே தான் அவங்க இங்கே வரணும். இது மதுரை என்றாலே பாண்டி கோயில் தான். அதாவது சிறுதெய்வ வழிபாட்டுகளில் பாண்டி முனின்றது எல்லா பேர், அதாவது எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுப்படையாக இங்கே கும்பிட்றவங்க, எல்லா சமூகமும் பொதுப்படையாக கும்பிட்றது பாண்டி. மற்ற சிறுதெய்வ வழிபாடுகளில் கூட ஆளாளு கூட அவங்கவுங்க சமுதாயத்தை சார்ந்தது ஒன்று கும்பிடுவாங்க. ஆனால்
பாண்டி தெய்வத்தை எல்லா பேருமே கும்பிடுவாங்க. இப்போ என் பேர் வந்து தங்கப்பாண்டி. நான் மதுரையில் எங்கள் கூட்டம்ன்றது வந்து பிடாரன் கூட்டம். எங்கள் தலைமுறையாக பேருன்றது 3வது பேர் வந்து பாண்டியன் தான். ஃபஸ்ட்டு பேர் எங்களோட குலதெய்வ பேர். 2வது அழகமலையானுக்கு அழகு பிடாரன்னு இப்படி வைப்பாங்க 2வது பேர். 3வது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பையனாக இருந்தாலும் பாண்டியன் தான் வைப்பாங்க. பாண்டியம்மாள், அதாவது அவங்களாம் பெரும்பாலும் 3வது ஆளாக இருப்பாங்க. 3வதாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதிக பேர் இங்கே மதுரையில் வந்து பாண்டியன் வைப்பாங்க. 2வது குலதெய்வமாக இருக்கவங்க மொதல் பேரை வைப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது பேர் 3வது பேர் தான் அதிக பேர் வைப்பாங்க பாண்டியன். பாண்டியம்மாள், பாண்டிச்செல்வி, பாண்டீஸ்வரி. இங்கிட்டு பாண்டியில் பேர் இருந்தால் தங்கப்பாண்டி, முத்துப்பாண்டி, செல்லப்பாண்டி, பால்பாண்டி அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் இருக்க காலத்தில் இப்போ நவீன காலமாயிருச்சு. ஒரு பனை மரத்துலேருந்து இன்னொரு பனை மரத்துக்கு நேரடியாக சுற்றிக்கிட்டே வரும். அது கரெக்டாக 12 மணி வாணிக்கு தான் வரும். அது 1 to 12 மணிக்கு அப்படியே கிராசிங்லேயே சுருளுக்கிட்டே போகுமா. இந்த ஒரு பனை மரத்தில் இன்னொரு பனை மரத்துக்கு கரெக்டாக அங்கே போன சொல்ல அந்த சுருள் மறைஞ்சிருமா. அதுதான் முனி நடமாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த சுருளுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்ததில்ல, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா சொன்னது இவர் ஒரு மன்னரோட இருக்கிறவன்னு சொல்லியிருக்காரு. பெரிய சேட்டைக்காரன்னு சொல்லியிருக்காங்க. இவரை தலையை வெட்டி ஆற்றுல விட்டு அந்த ஆற்றுல இருந்து அந்த ஆற்று ஓரத்தில் ஏதோ ஒரு அரச மரம் இருந்துச்சு. அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல புதைச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து எடுத்து அதை தலையை எடுத்து கொண்டு வந்து எனக்குள்ளே வச்சதுனால தான் பாண்டி முனிசை எடுத்து கொண்டு கும்பிட்டாங்க. அதுலேருந்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்குறாங்க. ஆனால் அதிகமாக பெண்களுக்கு தான் அந்த சாமி இறங்க. திருநங்கைகள் அவங்களுக்கு தான் பாண்டி சாமி அடிக்கடி இறங்க. ஆம்பளைக்கு கூட அதிகமாக இறங்காது. இந்த 2 பேத்துக்கு தான் அவங்களுக்கு இறங்க. பொதுப்படியாக எல்லா பேத்துக்குமே கேட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வருஷமா அடுத்த வருஷமா, ஆனால் அவங்க இறக்குறதுக்குள்ள அது வந்து நிறைவேறும். அதுக்குள்ளே செஞ்சு கொடுப்பாங்க. அது நம்ம பொறுமையாக இருக்கணும். சாமியை தெய்வத்தை நீங்கள் நினச்சோம்னா அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எங்கே இல்லாத மக்கள் ஃபுல்லாமே இங்கே வந்து கிடா வெட்டிட்டு பிள்ளை குட்டிகளோட தலைமொட்டை எடுத்து காது குத்துறவங்களும் இங்கே இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க குலசாமின்ட்டு ஒன்று இருக்கும்ல, அதுபோல் இங்கே அடுத்த ஆளுக்கு வேண்டப்படினா இங்கேயே நான் தலைமொட்டை போட்டு உனக்கு காது குத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வருவாங்க. இது எல்லா பேத்துக்குமே இவர் வந்து பொதுப்படையானது. ஏன்னா மன்னர் காலத்தில் இறுதி அங்கேருந்து ஆட்சி செஞ்சனால பாண்டிய மன்னர்கள் எந்தெந்த நாட்டில் எந்த நாடுகள்லையோ எந்தெந்த கடல் தேசங்கள்லாம் தாண்டியெல்லாம் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அங்கெல்லாம் இது ஒரு உதாரணமாக இருந்து எல்லா பேத்துக்கு வந்தாலும் மக்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே இப்போ இஸ்லாமிய மக்கள் கூட இங்கே வந்து கும்பிடுவாங்க. கிறிஸ்தவ மக்கள் நான் பார்த்ததில் அவங்க நம்ம இதில் ஏன்னா உடைய பார்த்தா தெரியும்ல. இஸ்லாமிய மக்கள் இங்கே வந்து கும்பிடுவாங்க. நாங்கள் இஸ்லாமிய மக்கள் இருந்தாலும் பள்ளுவாசலில் கொண்டு எங்கள் பிள்ளைகளை அங்கே போய் போட்டு வச்சுருந்து சாமியை கும்பிட்டு தண்ணி அடித்து தான் கொண்டு வருவோம். இங்கே ஆண்டி ஆண்டி சாமி இருக்குது. இது மொட்டைமணி. அது அங்கே இருக்குது பாண்டி முனீஸ்வரர். அவர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கான். அது சக்தியாந்த தெய்வம். இங்கே பார்க்குறதுக்கு எல்லா தெய்வமும் சின்ன சின்ன சாமிகள் இருக்குது. அதுவும் சக்தி வாய்ந்தது. பக்கத்து வில்லேஜ்லேருந்து நிறையா பேர் வர்றாங்க. ஒரு வெளியூர்லேருந்து நிறையா பேர் வர்றாங்க. இது முக்கியமான விசேஷமான கோயில். எது நினச்சிட்டு வரோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏதோ மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்து இங்கே சரியாகும். அப்படி ஒரு சக்தியாந்த கோயில். பாண்டி முனீஸ்வரர் கீழே வந்து அவங்க முன்னோர்கள் செஞ்ச கிளிமையான கோயில். அவங்க அதாவது பாண்டி முனீஸ்வரன்றது அவர் ஒரு ஹெட்டு. அது கீழே உள்ள சாமிகள் பூரா இங்கே இருக்காங்க. சின்ன சின்ன சாமிகள் இல்லை, சாமி ஒன்று தான். படைப்புகள் வந்துட்டு அப்படி பிள்ளை இல்லாதவங்க, மனக்குழப்பங்கள், அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் நிவர்த்தியாக வெட்டுவாங்க. மேக்சிமம் இங்கே கெடா வெட்டுறது தான் பெஸ்ட். கெடா வெட்டுறது. மதுரையை பொறுத்தளவு பாண்டி கோயில்னால் இந்த ஏரியாவில் ஃபேமஸ். இந்த ஏரியாவில் ஃபேமஸ்னால் அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து பாண்டி கோயில்.